வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். மூத்த பத்திரிகையாளர் ஈரா குமார் அவர்கள் தான் இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். எலெக்ஷன் காலம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிற சப்ஜெக்ட் அப்படிங்கிறது, ஏற்கனவே வட மாநிலங்களில் எப்படி இந்திய கூட்டணியும் என்டிஏக்குமான அந்த ஃபைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ இடையில வந்திருக்க பல சர்வே ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபிக்கு இருக்கிறது உண்மைதான், இருந்தாலும் அது எதிர்க்கட்சிகளை ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான விஷயங்கள் இல்லை, திரும்பவும் பாஜக வருவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வந்திருக்க ரிப்போர்ட் என்ன? ஆக்சுவலாக ஒரு 303 இடம் வந்தாச்சு. இதுதான், இதுக்கு மேலே போகிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1984 எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருந்துச்சு. இந்திரா காந்தி அம்மா கொலை செய்யப்பட்டாங்க. அது ஒரு அனுதாபலை. அதிலே ஒரு 400 இடம் பிஜேபி 400+ தான் வந்துச்சு. இது காங்கிரஸ் அப்போ தான் ஹையஸ்ட்டு 400+. அந்த மாதிரியான ஒரு சாதகமான சூழல் எதுவுமே இன்றைக்கி பிஜேபிக்கு இல்லை. பிஜேபிக்கு அனுதாபலை எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆன்டி இன்கம்பன்சி தான் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா அந்த 303 தக்க வைக்கிறதுக்கு தான் அவங்க பெரும்பாடாக படணும். 303 தக்க வச்சுக்கிட்டாலே பெரிய கஷ்டம். அதை தக்க வைக்கிறதுக்கு அவங்க முடியாமல் தான் திணறிட்டு இருக்கிறதுனால தான் தென் மாநிலங்களில் எதையாவது கொஞ்சம் பண்ணி அங்கே லூஸ் பண்ணுறதை இங்கே சரி கட்டுறது பண்ண முடியுமான்ட்டு மோடி வந்துட்டு போகிறாரு. அதுவும் தமிழ்நாட்டுக்கு 6-7 தடவை போயிட்டுருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே குடியிருந்தால் கூட ஒன்றும் வராதுங்கிறது அவருக்கு புரியல, பாவம். அதனால் இங்கே எதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்காரு. இங்கே ஒன்றும் கிடைக்காது. அங்கே கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்களில் ஒரு 120 சீட்டு அவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இருக்கிறதுலே இப்போ வச்சு பார்த்திங்கன்னா பீகாரில் ஒரு 17 சீட்டு இப்போ வச்சுருக்காங்க. அங்கே லாலு பிரசாத் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. காங்கிரஸ் கூட அலையன்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு மீட்டிங் கூட எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இது பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அகிலேஷுக்கு யூபியில் இருக்கிறத விட இவருக்கு பயங்கர செல்வாக்கில் இருக்கார். சரியாக சொன்னால் அந்த பெரிய கட்சி அதுதான். 75 சீட் வச்சுருக்காங்க, எம்எல்ஏ சீட்டு. ஆர்ஜேடி மற்றவங்களாம் கம்மி தான். அதனால் அவர் தான் பெரிய கட்சி. அது காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வைக்கும்போது பெரிய அளவில் ஸ்வீட் பண்ணிக்கிட்டு வரது வாய்ப்பு இருக்குது. பிஜேபி அங்கே 2 தான் கிடைக்குன்றாங்க. 17 15 சீட்டு லூஸ் பண்ண போகிறாங்க. 15 சீட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதேமாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கட்சியெல்லாம் உடச்சி அஜித் பவாரை வச்சு தேசியவாத காங்கிரஸ் உடைச்சாங்க. அந்த உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா உடைச்சி ஷிண்டே சிவசேனா கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எலெக்ஷன் கமிஷன்கிட்டேருந்து அந்த உடச்சிக்கிட்டு போனவங்க தான் உண்மையான கட்சி, உனக்கு தான் அந்த சின்னம், ஷிண்டே தான் உண்மையான சிவசேனா, ஒவ்வொரு தான் தேசியவாத காங்கிரஸ் நல்லா கொடுத்தாங்க. ஆனால் கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது என்ன தான் இவங்க உடச்சிட்டு போய் தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு சின்னத்தையும் இதையும் கொடுத்தாலும் கூட கட்சி உத்தவ் தாக்கரே கிட்ட தான் இருக்குது. அங்கே பவார்கிட்ட தான் இருக்குது தேசியவாத காங்கிரஸ். ஓட்டு வாங்கினவனா போயிருக்கலாம், ஓட்டு போடுறவன் இவங்கள்ட்ட தான் இருக்கான். ஓகே, புரியுது. ஓகே, அது எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியில் போயிட்டு கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு வந்தோடனே வெற்றி கொண்டா ஒரு மேடையில் பேசினார். எம்ஜிஆர் போயிட்டார், அவன் பண்ண ஒரே தப்பு என்னென்னா ஓட்டு வாங்கினவனா இங்கே விட்டுட்டு ஓட்டு போடுறவங்களாம் கூப்பிட்டு போயிட்டான்டா அப்படின்னாரு. அந்த மாதிரி பவார் ஓட்டு வாங்கினவங்களாம் கூப்பிட்டு போயிடுறோம், ஓட்டு போடுறவங்களாம் இங்கே தான் இருக்காங்க. ஓகே, அது மாதிரி அதனால தான் இந்த கூட்டணியில் அவங்க சீட் ஷேரிங் கூட இன்னும் சரியாக வரல பாருங்கள். கிட்டத்தட்ட 18 MP இருக்கிறாங்க நினைக்கிறான்ட்டு பவாருக்கு இதுலையோ. அவன் நீ 13 MPக்கள் இருக்கிறதுக்கு நீ 8 வச்சுக்கோ, 6 வச்சுக்கோ, 8 வச்சுக்கோன்றாங்களாம் பிஜேபி பிரித்து கொடுக்கறது. பிஜேபி அங்கே ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. இவங்க 2 பேர் சேனா தான். ஆமாம், சிவசேனா ஸ்ட்ராங்கு. அவங்க போய்ட்டு இவங்க நீ கம்மியாக வச்சுக்கோ, 4 வச்சுக்கோ, அப்படி சிண்டையிட்ட நீ 4 வச்சுக்கோண்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால
அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டால், நீ தான் அங்கே வந்திருக்க, கட்சி அங்கே தான் இருக்குது, எங்கள் செல்வாக்கில் நீ தான் கட்சி, உனக்கு தான் சின்னவனு வாங்கி கொடுத்த மொழிய, உண்மையிலே உனக்கு பெருசாக ஓட் பேங்க் கிடையாது, அதனால் இது போதும் வச்சுக்கோ அப்படின்ற அளவில் அப்படின்ற ஆளை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அது இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது கூட்டணி வந்து சீட் ஷேரிங்கில் இழுபறியாக இருந்துகிட்ருக்கு. கூட்டணி விட்டு அவங்க வெளியில் வந்தால் கூட வரலான்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அப்படி தான் இடையில நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எதுவும் வரமாட்டேங்குது. வரல. ஆனால் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி வந்து 21, அங்கே காங்கிரஸ் 17 இவங்க 10 அப்படிங்கிற மாதிரி கிளியர் சீட் ஷேரிங் இவங்க முடிச்சு க்ளீனாக போயிட்டுருக்குறாங்க. அதனால் வந்துட்டு அவங்க வந்து நிறைய அதிகமாக பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இவங்க 23 சீட் இருக்குது உங்களுக்கு. இதில் பிஜேபி 23 இருக்குது பிஜேபி. அதில் கிட்ட 10 சீட்டு லூஸ் பண்ணுவாங்க. ஓகே, 13 தான் வரும். 48ல் 35 இந்தியா கூட்டணி அடிக்கும். 13 தான் இவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரிய சில சர்வே மூலம் கிடைச்ச தகவல். அது மாதிரி கர்நாடகாவில் பாருங்கள், கர்நாடகாவில் 26 சீட் வச்சுருக்காங்க. இப்போ ஆட்சி போயிடுச்சு. ஆட்சியில் இருக்கும்போது 26 வாங்கினாங்க, ஆட்சி போயிடுச்சு. இப்போ அங்கே 15 சீட்டு பிஜேபி இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. கர்நாடகாவில் வந்து இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுனால அவங்க மீதான அந்த ஆன்டி கமெண்ட்ஸ் இன்னும் பெருசாக இல்லையா? இப்போ தானே வந்திருக்கு. வந்த உடனே தான் அவங்க இலவச பஸ்ஸு கொடுத்துறான்னு சொல்லிட்டாங்க. 2500 ரூபா மகாலட்சுமி திட்டம். இங்கே நம்ம கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறோம், அங்கே மாதத்துக்கு 2500 ரூபா கொடுக்குறாங்க. பஸ்ஸெல்லாம் ஃப்ரீன்ட்டாங்க மகளிருக்கு. ஆனால் இது வரைக்கும் இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி வர மாதிரி ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம். அது முதல்ல வந்து 40% வெளியில் வந்தோம்ன்றது சந்தோஷமாக இருக்காங்க. புரியுது. கான்ட்ராக்டர்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு 40% இல்லை கமிஷன். அதனால் பிக்கே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு என்னென்னா சென்ட்ரலில் திரும்ப பிஜேபி வந்தால் கூட அந்த லோக்கலில் பிஜேபியுடைய கை ஓங்கும். அதனால் கான்ட்ராக்ட்ஸ் இப்போ பயப்படாமல் செய்வாங்க. அது மத்தியில் வந்து பிஜேபி வந்துடக்கூடாதுன்றது மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மத்தியில் போய் வந்துடக்கூடாதுன்றது இதாக இருப்பாங்க. இவ்வளோ கான்ட்ராக்டர்ஸ் அவங்களை சுற்றி இருக்கிற குடும்பம் அதெல்லாம் பார்த்தா ஓரளவு கணிசமான வாக்கு வரும் இல்லையா? அதெல்லாமோ நீங்கள் இந்த அரசு ஊழியர்கள் வந்துட்டு 5 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் சொன்னால் அவங்க 5 லட்சம் ஓட்டு மட்டும் கிடையாது, அது சுற்றி இருக்கிற 10 பேர். புரியுது. அந்த மாதிரி தான் அது. அதனால் வந்துட்டு அவங்களும் இப்போ கான்ட்ராக்டர்ஸ் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அங்கே வந்து கர்நாடகாவில் வந்து 15 சீட்டு இவங்க லூஸ் பண்ணாங்கன்னா 26ல் 11 தான் அவ்வளோதான் அவங்களுக்கு அங்கே இருக்கிறதுல வந்து. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் 18 வச்சுருக்காங்க. அங்கே வெஸ்ட் பெங்கால் இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால் 3 கார்னர் ஃபைட்டு. மம்தா நான் தனியாக நிற்கிறேன்ட்டாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிறேன், ஆனால் நான் தனியாக போட்டிக்கிறேன் தேர்தலில் அப்படின்ட்டாங்க. பிஜேபி அலையன்ஸ் அது நிற்கிது. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒரு அலையன்ஸ். பிஜேபி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே 18 ஜெயித்தோம், இந்த மாதிரி மம்தாக்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அரசு மீது அதிருப்தி இருக்குது, ஆகையினால அதெல்லாம் எங்களுக்கு தான் வரும், நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெயிப்போம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க மேலேயும் ஆன்டி இன்கம்பன்சி மறந்துட்டு பேசுகிறாங்க. அதை மறந்துட்டு இதனாக்கா அவங்க ஆட்சியில் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினப்பில் பிஜேபிக்கும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத அணி எதுன்னா காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு தான். அப்போ 2 பேர் மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது அந்த எதிர்ப்பு ஓட்டு எங்கே போகும்? காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டுக்கு போகும். ஆக அவங்க ஓரளவுக்கு கணிசமாக ஜெயிச்சு வர. கேரளா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். யார் ஜெயிச்சாலும் காங்கிரஸ் ஜெயிச்சாலும் இந்தியா அலையன்ஸ் தான், மம்தா ஜெயிச்சாலும் இந்தியா அலையன்ஸ் தான். அந்த மாதிரி தான். ஆமாம். அங்கே இப்போ 18 சீட்டு வச்சுருக்கிறவங்க கிட்டத்தட்ட 10 சீட்டு லூஸ் பண்ணுறாங்க. பிஜேபி 8 தான் கிடைக்கும் அங்கே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இப்போ 24 சீட்டு வச்சுருக்காங்க. அங்கேயுமே 8 சீட்டு அவங்க கவர்மெண்ட்டு தான். அப்படி இருந்துமே 8 சீட்டு. அது ஒன்றும் பெருசாக கவர்மெண்ட் மாதிரி பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே இருக்க ஆன்டி இன்கம்பன்சி. அதனால் அவங்க ஒரு 8 இடத்த எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு 8 சீட்டு வாய்ப்பு இருக்குது. ஜார்க்கண்டில் 11 சீட்டு வச்சுருக்காங்க. அங்கேயும் 6 இடத்த எடுக்கிறாங்க. ஏமாச்சவங்க கைது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது கைது பண்ணி அது பெருமளவு எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அங்கே ஒரு 6 சீட்டு இருக்குது. சத்தீஸ்கரில் 9 வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒரு 5 சீட்டு இவங்க எடுக்கிறாங்க. மொத்தத்தை என்ன ஒரே காரணம் வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் ஆன்டி இன்கம்பன்சி. அது மட்டும் அஸ்ஸாமில் 9 வச்சுருக்காங்க. அங்கேயும் 4 சீட்டு இழந்துருவாங்க. அசாம் சத்தீஸ்கர் 2 குறிப்பிட்டாங்க. 2மே அங்கே பாஜக கவர்மெண்ட் இருக்கு. அப்போ பாஜக கவர்மெண்ட் அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறனால அவங்களால அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ண முடியாதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி
லோக்கலில் அந்த கவர்மெண்ட் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம் யாருண்டா. இப்போ சத்தீஸ்கரில் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தாங்க, வந்து 3 மாதம் ஆகுது. சத்தீஸ்கரில் பிரச்சனை இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல. ஓகே. அதனால் வந்துட்டு அது வந்து சத்தீஸ்கரில் 9 சீட்டில் 5 சீட்டு லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்ஸாம்லேயும் அது மாதிரி 9ல் 4 லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்லியில் வந்து 7 போன தடவை ஜெயித்தாங்க. இப்போ அதில் வந்து இப்போ இவங்க கொடுத்துற சர்வே படி பார்த்திங்கன்னா 4 சீட்டு லூஸ் பண்ணுவாங்க, 3 வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ 7மே வந்து இவங்க லூஸ் பண்ணால் கூட ஆச்சரியப்படுத்துக்கு டெல்லியில். ஆம் ஆத்மி காங்கிரஸ் 2 சேர்ந்துன்னு வச்சுங்க, ரெண்டு காங்கிரஸ் அங்கே டெல்லியில் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கைது அப்படிங்கிறது எப்படி சார்? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வந்து பிஜேபிக்கு ஆன்டியாக தான் போகும். ஓகே. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குங்க, அவர் இந்த ஊழல்வாதின்ற முத்திரையெல்லாம் அவர் குத்தலை, இவங்க குத்த பார்க்குறாங்க, அது எடுபடாது. அதனால் அதுவும் தேர்தல் நேரத்தில் அவர் கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கிறது. சிசோடியா இங்கே ஒரே ஒரு விஷயங்களுங்க, சிசோடியாவை வந்து இவங்க பல பேசினாங்க, நீ வந்துரு கட்சி உடச்சிட்டு உன்னை முதல்வர் ஆக்குறோம், இவ்வளோ காசு தரோம், எல்லாம் பண்ணுறோம், எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஜெயிலுக்கு போகிறார் ஒரு ஆளுன்னு சொன்னால் அந்த ஆள் நேர்மையானவர் இருப்பானா ஊழல்வாதியாக இருப்பான்? அந்த கேரக்டர் பார்க்கும்போது நேர்மையான கேரக்டர் மாதிரி நேர்மையாக தான் இருக்கணும். பதவி வருதுங்க, பதவி வருது, பணம் வருது, அதிகாரம் எல்லாம் அனுபவிச்சு ஜாலியாக இருந்துட்டு இருக்கலாமா? அதை விட்டுனா நேர்மையாக முடியாதுறான்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலுக்கு போகிறது ரெடியாக இருக்கா? அதை அவர் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் முதல்வர் ஆகிருப்பார், அவர் மேலே கேஸே வந்திருக்காது, ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டாம், 1 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் வந்து கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு பதவியை இழந்துவிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற நேர்மையான ஆளாக இருந்தால் தான் இருக்கணும். அது எந்த அளவுக்கு நேர்மையான ஆளாக இருக்கணும், சாதாரண நேர்மையான கிடையாது. 1 வருஷமாக உள்ளே தான் இருக்காரு. ஆமாம், அப்படி இருக்காருன்னா அந்த கட்சி தலைவரை தூக்கி திரும்ப ஒன்று உள்ளே வைக்கிற ஒரு முதல்வர் எப்படி ஒத்து முடியும் சொல்லுங்கள்? அவரே ஓப்பனாக சொல்கிறார், 3200 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு பிஜேபி இது வரைக்கும், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க மட்டும் 3200 கோடி. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிப்படையாக குற்றம் சாட்டினார், எங்கள் கட்சி ஆட்கள் 250 கோடி விலை பேசினாங்கன்றார். அப்புறம் தூக்கி உள்ள வைக்க என்ன பண்ணுவான்? இந்த மாதிரிலாம் உண்மையை போட்டு உடச்சிங்கன்னா. அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வந்து பிஜேபிக்கு எகென்ஸ்டாக போகும். அங்கே வந்து 7 சீட்டுமே பிஜேபி இழந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டெல்லியில் குஜராத்துடைய இந்துத்துவ லேபரட்டரி இவங்களது, இவங்களை அசைக்கவே முடியாது. இவங்களோட கோட்டையில் இப்பொழுது ஓட்டை விடுகிறது. 2 சீட்டு 26 ஜெயிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அதில் 2 சீட்டை இழக்கிறாங்க, 24 தான் ஜெயிக்கும்ன்றாங்க. குஜராத்தில் வந்து பாதிலாம் ஜெயிக்க வேண்டாம், 10லாம் ஜெயிக்க வேண்டாம், ஒரே ஒரு சீட்டு அது ஜெயிச்சா தோத்தாலே அதை விட அவமானம் வேற எதுவும் கிடையாது பிஜேபிக்கு. பெரிய பிஸ்டீஜ் இஷ்யூ உங்க குஜராத். அங்கவே 2 சீட்டு பிஜேபி 2 இடம் தோக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேயும் வந்து ஆம் ஆத்மிக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, காங்கிரஸுக்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அதனால் அவங்க 2 பேரும் சேரத்தால் 2 இடம் வந்து அவங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டாங்க. இது எல்லாம் போக மற்ற மாநிலங்களில் சில மாநிலங்களில் ஒரு 15 சீட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 இடங்களில் அவங்க தோக்குறாங்க. முன்னாடி இருந்ததை விட 303ல் -120 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 303ல் -120 அப்படின்னும் போது 183 ரைட் 183. ஓகே. அது இல்லாமல் வேறு சில இடங்கள்லேயும் வந்து ஒரு 30 இடம் பார்த்து எல்லாம் போச்சுன்னா 153 சீட்டு உறுதியாக பிஜேபி ஜெயிக்கும். 370 சொல்லிட்டு இருந்தாங்களே, நீ 153 இடம் 370 எங்கே இருக்குது, 153 எங்கே இருக்குது சார்? 153 இடம் பிஜேபி உறுதியாக. அதாவது நீங்கள் தோக்குன்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்படலாம், அதனால் நான் ஜெயிக்கிறத சொல்கிறேன். 153 இடம் உறுதியாக வெற்றி பெறும். சார் நீங்கள் ரொம்ப இயல்புக்கு முரணாக சொல்கிற மாதிரி இருக்குது, கணக்கெலாம் போட்டிருக்கீங்க, பட் இவ்வளோ நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க 370 400 என்டிஏக்கு 400 சொல்லிட்டு இருக்காங்க. நானாக ஓட்டு போட போகிறேன், நான் தின்னுறேன். வரக்கூடிய தகவல் வச்சு நான் சொல்கிறேன். இதில் வந்து இது தேர்தல் நேர்மையாக நடந்தால் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு நம்பகமான தகவல் வச்சு நம்ம வந்து யாரோ ரோட்டு போகிற சொல்கிறான் அப்படிலாம் பேசுறதில்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பகமான தகவல் வச்சு இதுதான் நடக்கிற 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. அதாவது நீங்கள் பாருங்கள், 10 வருஷம் காங்கிரஸ் ஆண்டு மன்மோகன் சிங் வந்து ஒரு அமைதியான ஒரு பிரதமர். அவர் பிரதமர் மாதிரியே இருந்ததில்லை. அவர் எப்படி
இந்த ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் எடுத்துருந்தாரோ. அதுக்கு ஒரு பந்தாக தான் ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு இதாக இருந்தார். பெரிய ஆன்டி இன்கம்பன்ஸ் சொல்ல முடியும். இவங்க பண்ணின அந்த சிஏஜி அறிக்கையை வச்சு 1,76,000 கோடின்றது பண்ணி அதுக்கு ஒரு அண்ணா சாரையை கொண்டு வந்து பல கோடி ரூபாய் செலவு செய்து அது பெரிய அளவு உண்ணாவிரதம் அப்படி இப்படிலாம் பில்டப் கொடுத்து காங்கிரஸ் வச்சாங்களே ஒழிய ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது இந்த அளவுக்கு. இப்போ பிஜேபி இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. அது காரணம் வந்து இந்த அண்ணா சாராய்கள் அந்த மாதிரி உத்தம புத்திரனாக காமிச்சு அந்த அண்ணா சாரை நீங்கள் வாயை திறக்கிறாரா? எங்கே போனார்? 7.5 லட்சம் கோடி ஊழல். இப்போ ஒரு 18 கோடி ரூபாய்க்கு ஒரு கிலோமீட்டருக்கு பணம் ஒதுக்கிவிட்டு ரோடு போட்டு 250 கோடி செலவு பண்ணிட்டான். அந்த 1,76,000 கோடி அவங்க சொன்னது அரசுக்கு வர வேண்டிய கஜானாவுக்கு வர வேண்டியது இழந்துருச்சு, இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றது தான். இப்போ கஜானாவில் இருந்த பணம் போயிடுச்சு 7.5 லட்சம் கோடி. இந்த அண்ணா சார் வாயை திறக்கிறாரா? அவர் மயக்கத்தில் இருக்கார். யாரை கண்டு மயங்கிறாரு தெரியல. அதனால் வந்துட்டு இப்போ ஆன்டி இன்கம்பன்சி அதை விட அதிகமாக இருக்குது. அந்த ஊழல்ன்ற ஒரு பில்டப்பை கொண்டு பொய் பிரச்சாரத்தை பண்ணி காங்கிரஸை வீழ்த்துறாங்களுடைய இவங்க நேர்மையான வகையில் இவங்க கொள்கையை சொல்லி ஒன்று காங்கிரஸை வீழ்த்திட்டு வரல. சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் புரியுது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்போ இருக்கிற கண்டிஷனில் இப்படியே நடந்துச்சுன்னா, எலெக்ஷன் நேர்மையாக நடந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டை இதே நிலைமை போச்சுன்னா இன்னும் 50 சீட்டு போகுன்றாங்க. இன்னும் 50 சீட்டு போகும். ஆமாம், இதே இந்த மொமெண்ட் அப்படியே போச்சு சொன்னால் தேர்தல் முடிகிற வரைக்கும் இன்னும் 50 சீட்டு போகுன்றாங்க. இப்போ பாஜக வந்து பிரதமர் மோடி வந்து நீண்ட காலமாக 20 ஆண்டுகள் மேலே பதவியில் இருந்த நபர். அவரால் பதவி இல்லாத ஒரு நொடி கூட அவர் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படின்னும் போது நிச்சயமாக அவருக்கு இந்த ரிசல்ட்லாம் வந்திருக்கும். அப்போ இந்த மொமெண்டம் இப்படியே போகிறதுக்கு அவர் நிச்சயமாக அலோவ் பண்ண மாட்டார். அது போனால் நமக்கு எதிராக தான் போகுது அப்படின்னு செய்யலாம். ஏன்னா வந்து பிஜேபி சொல்கிறேன்னா, பிஜேபி வெற்றி பெறணும் அதிகார பசி தீர்த்து கொள்வதற்காக எந்த ஈனத்தனமான செயலையும் செய்யும். அவங்க என்ன செய்வாங்க நம்மளால வந்து யூகிக்கவே முடியாது. அதனால இன்னும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் வந்து 1 மாதம் மேலே நடக்க போகுது, 1.5 மாசமா நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடைப்பட்ட நாட்கள் எது வேணாலும் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஒரு புல்வாமா தாக்குதல் நடக்கலாம், மீண்டும் அது போன்ற எங்காவது ஒன்று நடக்கலாம், என்ன எது வேணாலும் நடக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா லாஸ்ட் டைம் கை கொடுத்த மாதிரி திரும்ப அவங்களுக்கு கை கொடுக்குமா, அல்லது அவங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கா, எப்படி போகுன்னு பார்க்குறீங்க? ஆனால் இனிமேலும் மக்கள் நம்புவாங்களான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் ஒன்று நடந்தா ஒரு ட்ராமா வந்து ட்ராமான்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த பிறகு நடந்தா இதுவும் உண்மையிலேயே நடந்தா கூட ட்ராமான்னு தான் நினைப்பாங்க. எஸ், ஆமாம். ஏன்னா புல்வாமா நடந்துச்சு, அது ஒரு சிம்பத்தி ஒன்று உண்டாக்குச்சு, அவங்களுக்கு வாக்கு பெற்று கொடுத்துச்சு, வெற்றி பெற்றாங்க பார்த்தோம். ஆனால் அதன் பிறகு வந்து காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக் வந்து போட்டு உடைச்சாரு இதுன்னு சொல்லி போய் கட்டாந்தரையில வந்து போட்டு வந்தாங்க. இல்ல இப்ப காஷ்மீரோட ஆளுநர் சத்யபால் மாலிக் வந்து அந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. உடைச்சதுக்கு பிறகு அவர் வந்து சிபிஐ ரைடு, ஐடி ரைடுலாம் ஆளுநர்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் விஷயங்கள் வரலாற்றில் முதல் முறையா பாஜக ஆளுநர்கள் வீட்லயே பாஜக ரைடு பண்றதெல்லாம் வந்து தன்னாட்சி அமைப்புகள் ரைடு பண்றதெல்லாம் அதாவது அவங்களுக்கு யாரா இருந்தா இல்ல மோடி எதிர்த்து பேசுறியா, இன்னைக்கு வரைக்கும் வந்து மோடிக்கு எதிராக துணிச்சலா பேசிக்கிட்டு என்ன ரைடுக்கு ஆளாகாமல் இருக்கிற ஒரே ஒருத்தர்னு சொன்னால் நம்ம முதலமைச்சரை மட்டும்தான் சொல்லணும். சொல்லக்கூட பயமா இருக்கு, நாளைக்கு எதாவது அனுப்பிச்சி விட்டுற போறணும். ஓகே, ஆகா இது வரைக்கும் நம்ம யோசிக்கவே இல்லையடா அப்படின்ட்டு. சரி, ரைட், ஓகே. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ அதாவது இந்த மொமெண்டம் கடைசி வரைக்கும் இப்படியே போச்சுன்னா தான் வெற்றி அப்படின்னும் போது அப்படி ஒரு விஷயம் நடக்குமா? அது நடந்துச்சுன்னா அது அவங்களுக்கு எதிராக திரும்பிடாது. ஏன்னா இந்த முறை அவங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சில ரிப்போர்ட் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? எது யாருக்கு எதிராக? அதாவது பாஜக அந்த மாதிரி நமக்கு எதிராக களம் போகுது அப்படின்னா சில இன்சிடென்ட்ஸ் செய்யலாம், சில அசம்பாவித இனிமேல் வந்து எது நடந்தாலும் பாஜக என்ன ஒரு இது பண்ணாலும் மக்கள் அந்த வந்து நாடகத்தை நம்ப போறது கிடையாது. அது வந்து பிஜேபிக்கு எதிராக தான் திரும்பும். ஏன்னா அவர் நல்லா புரிஞ்சு போச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி தோல்வி பயம் முகத்தில் தெரிகிறதுன்னு பாருங்க. அந்த தோல்வி பீதியில் தான் வந்து இவங்க எதிர்பார்த்தது ராமர் கோயில் பெரிய கை கொடுக்கணும்னு நினச்சாங்க. எதிர்பார்த்தாலும் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு பிறகு பாரத ரத்னா போகிறவங்க வரவங்களாம் சுண்டல் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களாம் இழுத்து போடலான்னு பார்த்தாங்க. அதுவும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனால் சார் இப்போ வந்து இடையில சிஎஸ்டிஎஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹிந்துவில் வெளியே இருந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஷீட்ஸ் பற்றி சொல்லலை, எவ்வளோ வெற்றி பெறணும்னு சொல்லலை. ஆனால் வந்து ஆன்டி இன்கம்பன்சி, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, பிஜேபிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு இருக்கு. அது நார்த் இந்தியாவிலே இருக்குது. ஆனால் வந்து அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய வகையில் பாஜகவுடைய அந்த இமேஜ், இப்போ மோடியோட தனிப்பட்ட இமேஜாக இருக்கட்டும், அல்லது அவர் பேசுகிற மற்ற பாலிட்டிக்ஸ், மதவாத பாலிட்டிக்ஸ்லாம் அதை ஓவர் கம் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்குன்னா அப்படி தோணலை. அப்படி வந்து இவங்க வந்துட்டு இந்த ஹிந்து ஓட்டு பொலரைஸ் பண்ணுறதுன்றது பாருங்கள், அது எடுபடலை. இப்போ எடுபட்டதாக இருந்தால் ராமர் கோயிலே எடுபட்டுருக்கணும்.
அது கை கொடுக்காதனால தான் அவங்க வேறு வேறு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு வந்துட்டு இந்த இந்துத்துவா சொல்லிலாம் இனிமேல் வந்து அங்கே வண்டி ஓட்ட முடியும்னு தோணலை. ஏன்னா நல்லா தெரியும், எங்கள் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கோயிலுக்கு போனேன் சார், இப்போ ஸ்கூலுக்கு போனால் சார் நம்மளுக்கு வர முடியும், கோயிலுக்கு போனால் ₹1 ₹2 பிச்சை தான் எடுக்கணும் வழியிலன்ற அளவுக்கு பெரியார் அங்கே போய் சேர்ந்துருக்காரு. அதனால் வந்துட்டு மக்கள் அங்கேயும் வட இந்திய மக்கள் ஒன்றும் அந்தளவுக்கு முழுக்க மதத்தில் ஊறி போய் முட்டாளாக இருப்பாங்களாம் நான் எதிர்பார்க்கல. இதே வட இந்திய மக்கள் தான் வந்து எமர்ஜென்சியின் பேர சர்வாதிகாரத்துக்கு எதிராக இந்திரா காந்தி தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிலையான ஆட்சி வேணும், திரும்பவும் இந்திரா காந்தி கொண்டு வந்து உட்கார வச்சு, அந்த வட இந்திய மக்கள் தானே, நம்ம மட்டும் இல்லையே, அவங்க தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ கூடவா இப்போ வந்து அவங்களுக்கு அப்போ என்னாச்சு, இப்போ ஒரு 50 வருஷம் ஆக போகுது, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்க போகிறாங்க? நிச்சயமாக இருக்கும். அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மோடி வந்து இந்த சர்வாதிகார போக்கில் போயிட்டுருக்காரு பாருங்கள், அதுவே அவருக்கு வந்து பெரிய யமனா போகுங்க. இந்திய மக்கள் வந்து சர்வாதிகாரத்தை ஒரு நாளும் ஆதரிக்க மாட்டாங்க, மக்களாட்சியின் பக்கம் தான் நிற்பாங்க, சர்வாதிகாரத்தின் பக்கம் ஒரு நாள் நிற்க மாட்டாங்க. அதுவே மோடிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்கும்னு நினைக்கிறேன். மோடி அரசினுடைய குறிப்பாக மோடியினுடைய அந்த சர்வாதிக தன்மையில் ஒரு வீழ்ச்சி நோக்கி நகராரு, அது உறுதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு தலைவர்ன்றது ஷுட் அட்ராக்ட் த பீப்புள், புரியுதுங்களா? சும்மா வந்து 56 இன்ச்சுன்னு சொல்லிக்கிட்டா சரியா, எளிமையாக இருக்கணுங்க. அவர் பாருங்கள், சிவாஜி கணேசன் கூட அவ்வளோ கெட்டப் போட்டது இல்லைங்க, எதுனா தினம் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வராரு, எவ்வளோ காஸ்டியூம் செலவு அது இதுன்னு போட்டுக்கிட்டு ஒரு ஆடம்பரத்தினுடைய அடையாளமாக தான் இருக்கார் ஒழிய. நேற்று ராகுல் காந்தி பாருங்கள் எவ்வளோ எளிமையாக ஃப்ளைட் ஏர்போர்ட்லேருந்து காரில் கிளம்புனவர் திடீர்னு வண்டி நிறுத்திராண்டு சென்ட்ரல் மீடியன் தாண்டி போகிறாரு. அங்கே போய்ட்டு எங்கள் அண்ணனுக்கு ஸ்வீட் வாங்க போகிறேன், ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு முதல் நான் சொல்கிறேங்க, ஒரு தடவை தானே வந்தார், ஒரு நாள் தானே வந்தார் ராகுல் காந்தி, நெல்லையில் பேசினார், இங்கே வந்தார், ஒரு ஸ்வீட் பாக்ஸில் 9 தடவை வந்த மோடியை சுருட்டிட்டாரா இல்லையா? மக்களை மொத்த தமிழ்நாட்டு மக்களை சுருட்டிட்டார்ல, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார்ல, அட்ராக்ட் பண்ணிட்டார்ல. உன்னால் 9 தடவை வந்த ரோட் ஷோ போன, மீட்டிங் போட்ட, என்னென்னோ பண்ண, மக்களை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சுதா? ஏன்னா உன்கிட்ட எளிமை கிடையாது, உன்கிட்ட உண்மை கிடையாது. இந்த உண்மை இல்லாத தன்மையினாலேயே ஒரு பிரதமர் மோடி வந்து வீழ்ச்சி நோக்கி நகராருன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. களம் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி சில நீங்கள் விஷயங்கள்லாம் குறிப்பிட்டீங்க. இதே நோக்கி களம் நகரதா அல்லது களத்தில் வேறு எதுவும் அடுத்தடுத்து திருப்பங்கள்லாம் காத்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப ஆழமாக பல கருத்துக்களை வழங்கிமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.